இல்லிட்ரேசி நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோமா? இதுல கல்வி தொலைக்காட்சி எப்ப தொடங்குனாங்க? 2019. 2019. நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹெல்ப்லைன் 4417. 4417. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும். பேரண்ட் டீச்சர்ஸ், ஹையர் எஜுகேஷன் நம்ம படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டோடைய கைட்லைன்ஸு, சிலபஸ், எக்ஸாம் எல்லாத்துக்குமே இருக்கும். சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு என்ன விருது கொடுப்பாங்க? புதுமை பள்ளி அப்படிங்கிற விருது தரணும். ஓகேவா? அதே ஆசிரியர்களுக்கு கனவு ஆசிரியர். கனவு ஆசிரியர். ஓகே. தலைமை ஆசிரியர்களுக்கு அண்ணா தலைமைத்துவ விருது. அண்ணா தலைமைத்துவ விருது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்திருப்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. இஎம்ஐஎஸ் எமிஸ் அப்படின்னா என்னது? எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எமிஸ் போர்ட்டல் ஒரு ஸ்டூடெண்டோட மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த எமிஸ் போர்ட்டல்ல இருக்கும். இப்ப நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் சின்ன வயசுல எமிஸ்லாம் இருந்துச்சா? சொன்னாங்களா? உங்களுக்கு எல்லாம் எமிஸ் இருந்துச்சா? கிடையாது. உங்களுக்கு இருந்துச்சா? சார் இருந்துச்சு. அப்படியா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும்லாம் இருந்துச்சா எமிஸ் போர்ட்டல்? 10th படிக்கும் போது இருந்துச்சு சார். ஓகே, அப்பதான் வந்திருக்கும். ரீசெண்டா கொண்டு வந்ததுதான் வந்து எம்இஸ் அப்படிங்கிறது. எதுக்காக? அந்த மொத்த ஒரு ஸ்டூடெண்டோடைய மொத்த டேட்டாவும் அதுல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ்லாம் அதுலயே எம்இஸ் நம்பரை வச்சு எல்லாத்தையும் டிசியில இருந்து மார்க் ஷீட்ல இருந்து எல்லாமே அந்த ஸ்டூடெண்டோடைய மொத்த டேட்டாவும் அதில் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதா எம்இஸ். அது எல்லாத்துக்குமான போர்ட்டல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், கல்வி கொள்கைகள் என்னென்னலாம் இருக்கோ திட்டங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கான போர்ட்டல் எது? நாரி சக்தி. நாரி சக்தி போர்ட்டல். இந்த நாரி போர்ட்டல் எந்த வருஷம்? 2018. 18 19? 18 தான் ஞாபகம். 18 ஞாபகம் இருக்கும், 19 இல்லையா? சரி, எவ்வளோ டிஜிட்ல இருக்குமா அந்த எம்இஸ் போர்ட்டல்? 8 டிஜிட்டா? 8 டிஜிட்ல ஒரு எம்இஸ் நம்பர் கொடுப்பாங்க. 12th முடிக்கிற வரைக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம அந்த ஸ்டூடெண்டோடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணதுல இருந்து 12th வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு போகிற வரைக்குமே எல்லாத்தோடைய டீட்டெயில் இருக்கும். நம்ம எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் இதுல இருந்து எல்லாமே. அப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிசி மேனுவலா வாங்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எம்இஸ் நம்பர் வச்சே வந்து டிசி எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாங்க படிக்கும்போது ஆனா 10 டிஜிட்க்கு மேல இருந்துச்சு. யாரு படிக்கும்போது? எனக்குலாம் ஆனா 10 டிஜிட்க்கு மேல தான் எம்எஸ் நம்பர் இருந்துச்சு சார். 10 டிஜிட். ஓகே, இப்போ வந்து 8 டிஜிட்டா மாத்திட்டாங்க. 2K கிட்ஸ். அடுத்து மகிழ் முற்றம் திட்டம் 2024 குழந்தைகள் உரிமைகளுக்கான பிரகடனம் எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? குழந்தைகள் உரிமைகளுக்கான பிரகடனம்
டிக்ளரேஷன் ஆன் சைல்ட் ரைட். அப்படிலாம் ஒண்ணு இருக்கா? குழந்தைகள் உரிமைக்கான பிரகடனம் தெரியாதா? படிச்சது இல்லையா? இயர் நான் தப்பா கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இயர் தானா? எப்ப குழந்தைகளுக்கான மாநாடு நடந்துச்சு? 1989. அப்ப அதுதானே டிக்ளரேஷன். ஏதோ வித்தியாசமான கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போதான் எக்ஸாம்ல இந்த மாதிரி டைம் போகும். ஒரு 4-5 கேள்வி வந்து விட்டுட்டு ஒரு 5 மார்க் வந்து தப்பு வாங்கணும். என்னங்க? 1989. இந்த லைவ் கேட்குற மாதிரியே இருக்குது, நியூஸ் லைவ். 2024 நவம்பர் 20 தான் இந்த மகள் முற்றம் திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட இப்போ சொன்னாங்கல்ல அண்ணா தலைமைத்துவ விருது அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல்ல இருந்தே அவனுடைய தலைமைத்துவ பண்பை டெவலப் பண்ணி இன்னும் அவனை வந்து ஒரு பெரிய ஒரு லீடரா கொண்டு வரதான் இந்த திட்டமும். அதுக்கு என்னவா பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய நிலங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாழை அப்படின்னு சொல்லிட்டு 5 ஹவுஸா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும் போது ஹவுஸ்ன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஹவுஸ்ன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதை தான் இப்ப என்ன பண்றாங்க, அந்த ஹவுஸுக்கு பதிலா அந்த பெயர்லாம் எடுத்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு தான் இருக்கணும். அந்த ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு ஒரு டீச்சர் வந்து ஹெட்டா இருப்பாங்க. அந்த டீச்சருடைய தலைமையில இன்னொரு ஒரு பையன் வந்து அதுக்கு ஹெட்டா இருப்பான். அப்ப யாரோ ஒரு லீடர் வந்து அதை வழி நடத்தி கொண்டு போகணும் அந்த டீமை. நம்ம நவம்பர் 14 அன்னைக்கு அவங்க பதவி ஏத்துக்கிட்டாங்களாம். அந்தந்த தலைவர்கள், பொறுப்பாசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே. இதையும் என்ன பண்ணுவாங்க, எமிஸ் போர்ட்டல்ல ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரி, இதுல என்ன நடக்கும், அவனுடைய தலைமைத்துவ பண்புன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அவனுடைய தலைமைத்துவ பண்பை தோன்ற மாதிரி நமக்கு மாடல் லெஜிஸ்லேச்சரும் மாடல் பார்லிமெண்ட்டும் நடக்கும். அப்ப அங்க ஸ்கூல்லயே ஒரு டீமை உருவாக்கி அவங்கள பிரதமர், அமைச்சர்களாகவும் எம்பிக்களாகவும், அதே மாதிரி சட்டமன்றத்துல சிஎம்ஆவும் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் அவங்களுக்கு பொறுப்புகள்லாம் கொடுத்து அந்த மாதிரி சட்டமன்றம், மாதிரி நாடாளுமன்றம் நடத்தி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அந்த கான்ஸ்டியூஷனுடைய பேசிக்ஸ் எல்லாமே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்ஸ் எல்லாமே ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு அது மூலியமா அவங்கள தலைமைத்துவ பண்பை ஏற்படுத்துறது தான் இந்த முக்கியமான நோக்கம். இந்த 5 டீமும் ஒவ்வொரு மந்த்தும் அதுக்கான எவால்யூஷன் வந்து எமிஸ் போர்ட்டல்ல கொடுத்து அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து வந்திருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இந்த மாதிரிலாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தலைமையில, அதுக்கப்புறம் சிஇஓ, பிஓ இவங்களுடைய தலைமையில வழிகாட்டுதல் இருக்குமா. சரி, இது மூலியமா என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் டீச்சருடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா பாண்டிங் வந்து அதிகமாகும்னு சொல்றாங்க. தலைமை பண்பு அதிகரிக்குமா, கற்றல் திறன், அவன் அவன் ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணிக்குவான். பாலிட்டினா என்ன, நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு டீம் ஒர்க்கா பண்றாங்க. அப்ப நிறைய நமக்கு சீனியர் ஜூனியர் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கும், அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே டீமா தான் செயல்படுறாங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் வந்து லீவ் எடுக்கிறதுலாம் குறையுங்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து பாலிடிக்ஸ் அந்த அறிவு வந்து நாலேஜ் வந்து நிறைய டெவலப் ஆகும் சொல்லியிருக்கு. அப்ப இதுதான் மகிழ் முற்றம் திட்டம். எப்ப தொடங்குனாங்க? 2024 நவம்பர் 20.
அதே மாதிரி நான் முதல்வன் திட்டமும் இருக்கா. அவங்க தலைமைத்துவ பண்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக எப்ப தொடங்கினாங்க? 2022 March 1. 2022 March 1. ஓகே, March 1, 2022. என்ன பண்ணுவாங்க அதுல? ஸ்கில் டெவலப்மெண்ட்டா? 10 lakh ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு கொடுத்து அவங்கள எல்லா துறைகளையும் ஷைன் ஆக வைக்கிறது தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, உலகை வெல்லும் இளைய தமிழகம்னு சொல்லுவாங்க. எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் எந்த திட்டத்தோட? வானவில் மன்றமா? வானவில் மன்றம் எப்ப தொடங்கினாங்க? December 28, 2022. டிசம்பர் 20. டிசம்பரா? November November 28. 2020 2 or 3 2. 2 தானா? அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2023. 22 23. 23 February 1. 3 sir. சரிதானா? 22 பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்களா? Yes sir. ஓகே, எனக்கு தான் மறந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னும் எழுத்தும் திட்டம் August 13, 2023. 2021. ஜூலை இல்லையா? ஜூன் 13 இல்லையா? July 13 தான் sir. ஜூலை 13 ஜூன் 13? July 13. எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? திருவள்ளூர் அரிஞ்சிவாக்கம். திருவள்ளூர் அழிஞ்சிவாக்கம். என்ன எழுத்துல அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் தான் என்ன சொன்னார்? எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் சொன்னாராம். அதனால திருவள்ளூர்ல தான் இது தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2025 தகைசால் பள்ளிகள் திட்டம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எப்பொழுது? 2022 September 5. 2022 செப்டம்பர் 5. என்ன டே நமக்கு? டீச்சர்ஸ் டே. பிறந்த நாள். பாவூசியோட பிறந்தநாளா? வேற யாருக்கா பிறந்தநாள் இருக்கா? ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் டீச்சர்ஸ் டே. பாவூசியோடைய பிறந்தநாள் எந்த வருஷம்? 1872 sir. ஓகே, ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் 1888. கூகுள் மனிதன் என்னமா சொல்லல? எஸ் சார். 1888 சொல்லிட்டாங்களா? வானவில் மன்றம் எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? குறிச்சி, பாப்பா குறிச்சி. குறிச்சி. எந்த கிளாஸ் வரைக்கும்? 28. என்ன துறை வல்லுநர்களால் இது செயல்படுத்தப்படுது? துறை. ஸ்டெம். Science, engineering, இன்ஜினியரிங், maths, மேத்ஸ், தமிழா? technology. Science, technology, engineering and maths. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக், இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் சொல்லி தந்தா அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? கணிதம். மகிழ் கணிதம். நம்ம ஸ்கூல் புக்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க? கற்கண்டு கணிதமா? ஸ்கூல் புக்லாம் எடுத்து பாருங்க மேக்ஸ்ல.
மேற்கண்டு கணிதம்னு கொடுத்துருப்பாங்க. மாடல் ஸ்கூல்ஸ் எப்போ தொடங்குனாங்க? 2018, இப்போ ரீசெண்டா 22 September 5. 22 செப்டம்பர் 5. பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எந்த பிளேஸ்ல தொடங்குனாங்க? காட்பாடி. பாடி வேலூர். வேலூர் காட்பாடி. ஓகே. நமக்கு நாம இப்ப எங்க தொடங்குனாங்க? சென்னை. சென்னை. அப்படியா? வேலூர் இல்ல. நமக்கு நாம எங்கேயா தொடங்குனாங்க? கஷ்டமான கேள்வியா? சரி, நமக்கு நாம எங்க தொடங்குனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மணற்கேணி செயல் எப்ப? July 25, 2023. ஜூலை 25, 2023. எங்க தொடங்குனாங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. தாம்பரம். Okay. செங்கல்பட்டு. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம் எப்போ தொடங்குனாங்க? 2023 April 5. யாரோட டைப் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டம்? IIT Madras. ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் எப்போ தொடங்குனாங்க? 1959. 1959. மகிழ் கணிதம் திட்டத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளவு அமௌண்ட் தராங்க? 1350 rupees. 1350 rupees. எந்த கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் மகிழ் கணிதம்? 6th to 8th. 6th to 8th, 2022 Jan 13. 13. விழுதுகள் திட்டம் எப்ப? January 9, 2024. 2024. ஓகே. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி And 9, 2023. 2023 January 9. Jan 9. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இப்ப 2022 December 19. 2022 December 19. December 19. 23 January 9 வந்து எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளியா? சரி. அடுத்து 2024ல January 9ல விழுதுகள் திட்டம். இப்போ ஸ்கூல் ரிலேட்டடா இருக்கிறதுலாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. சிற்பி திட்டம் எந்த வருஷம்? 2022 September 14. 2022 செப்டம்பர் 14 தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால தொடங்குனது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிப்படுத்துறதுதான். சிறார் குற்றங்கள் நம்ம கிரைம்ஸ் எல்லாமே இப்ப இருந்தே தடுக்கிறது. 100 ஸ்கூல்ல எந்த கிளாஸ்க்கு ஸ்டாண்டர்டுக்கு? ஒரு ஸ்கூலுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ், 5000 ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து கற்போம் எந்த வருஷம்? 2023. 2023. அகல் விளக்கு திட்டம் எந்த வருஷம்? 2024 June. 2024. எந்த பிளேஸ்ல தொடங்குனாங்க? அந்த பிடிஎஃப்ல கொடுக்கல. புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை. கல்வி தொலைக்காட்சி நம்ம பார்த்தாச்சு. 2019ல தொடங்குனாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? எங்க தொடங்குனாங்க?
அதாவது சொன்னீங்களா? 2024 கோயம்புத்தூர். ஓகே. 2024 ஆகஸ்ட் 9 கோயம்புத்தூர்ல கோவை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் தொடங்கினாங்க. 6th to 12th வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மந்த்லி 1000. அங்க புதுமை பெண் எப்ப அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஏறும்? 15th அன்னைக்கா சார்? 7th day was அது வந்து கலைஞர் மகளிர் சொல்லக்கூடாது. 7th. புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022 சென்னை. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அந்த திட்டம்? அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி திருமண உதவி திட்டமா இருந்துச்சு. 1989ல புதுமை பெண் திட்டம்னு மாத்திட்டாங்க. இது என்ன பண்ணும்? செயற்கை விகிதத்தை அதிகரிக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்ல, இடைநிற்றல் டிராப் அவுட் ஆகிறது குறையும், இளவயது திருமணங்கள் நம்ம அந்த மேரேஜை வந்து தடுக்குமா, பாலின சமத்துவத்தை அடையலாம்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் ஃபேஸ் எங்க தொடங்கியிருப்பாங்க? திருவள்ளூர். 8/2/2023 அப்ப தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து தூத்துக்குடியில காமராஜர் கல்லூரியில அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தினாங்க 30/12/2024. அப்பதான் இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலமும் எங்க இருக்க? கன்னியாகுமரி. எந்த இடத்துல இருந்து எங்க இருக்கு? விவேகானந்தர் பாளையம் திருவள்ளுவர் செலவரை. ஓகே. அப்போ 3 கப்பல் விட்டாங்க. படகு சேவை, கப்பல்ல படகு சேவை விட்டுருந்தாங்க. அதுக்கு பேர் ஏதாவது வச்சிருக்காங்களா? படகு சேவை தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடங்கினாங்க. படிச்சிருக்கீங்களா? தமிழரசு மேகசைன் படிச்சிட்டீங்களா? கன்னியாகுமரியில தானம்மா விவேகானந்தர் ராக்குக்கும் திருவள்ளுவர் இடையில படகு 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 படகுடைய பெயர் விவேகானந்தரா சார்? அப்படியா? இல்லையே. சார் 3 படகு விட்டுருப்பாங்களே அதுவா சார்? அதுதான் பேரு தான் மறந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? காமராஜர் ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு சார். காமராஜர் ஒண்ணு ஞாபகம் இருக்கா? வஉசியா சார் இன்னொன்னு? வஉசியா இல்லையே. அப்ப தெரியல சார், ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. வஉசி வந்து போர்ட்டா? போர்ட் நேம் தானே வஉசி. ஆமா சார். ஓகே சார். இன்னொன்னு வந்து சார், இன்னொன்னு வந்து மார்ஷல் நேசமணியா சார்? சார் திருப்பி சொல்லுங்க சார். இருங்க சார், நானே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். மார்ஷல் நேசமணி சார் ஒண்ணு, ரெண்டாவது வந்து காமராஜர், மூணாவது ஜியு போப் சார். நான் சார்ஜ் ஜோசப்னு நினைச்சேன் சார். சார் ஜோசப்பா? ஏன் அது சரி, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் தெளிவா இருந்தேன். இல்ல 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனால அதுவா இதுவான்னு எனக்கும் கன்ஃபார்ம்னால உங்ககிட்ட சொல்லல நானு.
3 போட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்த்து கொடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த டேட். ஃபாரினர் ஒருத்தர் வருவாரு. காமராஜர், மார்ஷல் நேசமணி, ஜி போப். கரெக்ட் தாங்க. இந்த 3 தான் எடுத்துட்டீங்களா? நானும் இங்க எடுத்துட்டேன். காமராஜர், ஜி போப், மார்ஷல் நேசமணி. சரி, புதுமை பெண் திட்டம்லாம் பார்த்துட்டு இருந்தோமா? தூத்துக்குடி கல்லூரியில் தான் தொடங்கியிருப்பாங்க. அந்த போர்ட் நேம் என்னது? தூத்துக்குடி போர்ட் நேம். அந்த துறைமுகம் பேர்லாம் இல்லையாங்க தூத்துக்குடியில? போர்ட். விஓசி போர்ட்டா? சரி. ரைட் டு எஜுகேஷன்ல படிச்சிருந்தாங்கன்னா 6 to 8 வரைக்கும் பிரைவேட்ல படிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் 9th to 12th வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்துருக்கணும். அப்பதான் புதுமை பெண் திட்டத்துல பயன்பெற முடியும். எத்தனை பேர்த்துக்கு கொடுப்பாங்க? எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் கொடுப்பாங்களா? கேஎம்யூடி ஒருத்தவங்களுக்கு தான் சார். ஏஜ் என்னவா இருக்கணும்? 21. கம்ப்ளீட் ஆயிருக்கணுமா? கம்ப்ளீட் ஆயிருக்கணுமா? 21 ஆயிருக்கணுமா? எஸ் சார், 21 கம்ப்ளீட் ஆயிருக்கு.
ஓகே. அதே பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பள்ளி மேம்பாட்டு மாநாடுகள் நடத்தினது யாரு? ராஜர். ஆமா. முதல் மாநாடு எங்க கடம்பூர் அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்குமா? அங்கதானே இல்லையா? கடம்பூர் அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கும். பெரும் தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதே ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னா அழகு. அன்பழகனா? எப்ப தொடங்குனாங்க? February 1, 2023. காமராஜர் வந்து 22ல கல்லூரிகளுடைய உட்கட்டமைப்பு. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணச்சலுகை, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. எந்த வருஷம்? 2007 to 2008. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃப்ரீயா பஸ்ல விட்டுருந்தாங்க. எப்ப? 1997. 1997. பெண்களுக்கு 2021. 21. டேட்டு May 8. விடியல் பயணம் எப்ப பேர் மாறிச்சு? ஆகஸ்ட் August 15. விடியல் செயலி எதுக்காக? Organ Organ transplant. டிரான்ஸ்பிளான்டேஷனா? பார்த்தோன்னே பஸ் ஃப்ரீ பஸ்ஸுக்கானது அப்படின்னு எடுக்கிறது. நலம் நாடி செயலி இப்பதான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிறீங்களா? டிசேபிள் பர்சன்ஸ்க்காக கொண்டு வந்தோம். அவங்களுடைய என்ன பர்பஸ்க்காக? Education. எஜுகேஷனுக்காக. எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டிசேபிள்? 21, sir. டிசேபிளா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? டிசேபிள்னா என்ன, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னா? ஏன் அப்படி மாத்திருக்காங்க? டிசேபிள்டுனா முடியாதவங்க சார். டிசேபிள்னா எதுவுமே முடியாது. பண்ண முடியாதவங்க. ஓகே டிஃபரெண்ட்லி எப்படின்னா மாற்றுத்திறனாளிகள். திறன் இருக்கு, வேற திறமை. ஓகே. டிசேபிள்னா நம்ம, ஏபிள்னா நம்மளால பண்ண முடியும், டிசேபிள்னா எதுவுமே முடியாது. அப்ப டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எதுவுமே முடியாதவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஆனா அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு, அவங்களாலையும் முடியும். அதனால டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அவங்களுக்கு திறன் இருக்கு ஆனா மாற்று திறன் இருக்கு. ஓகேவா? இப்போ 2007 இருந்து நமக்கு கட்டணமில்லா பேருந்து பயணச்சலுகை கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃப்ரீ பஸ் பாஸ். பாரதி இளம் கவிஞர் விருது எப்ப கொடுப்பாங்க? மகாகவி தினம் எப்ப? செப்டம்பர் 11. செப்டம்பர் 11. அப்பவா? அப்பவா கொடுத்துருக்குறாங்க? அதாவது மகாகவி தினம்னு. ஏன்? எதனால? எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 2021. எதனால்? ஏன்?
இப்படியெல்லாம் கேட்டா என்ன பண்றது? எப்ப பிறந்தாரு? December 11, 1882. 1880 ம். 1882வா? ஓகே. அப்ப செப்டம்பர் 11 என்னது? அவருடைய நினைவு என்னமா? எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? பிறந்தது December 11, 1882. இறந்தது September 11, 1921. செப்டம்பர் 11 1921. செப்டம்பர் 11 1921 தானுங்க, கரெக்ட் தானே? கரெக்ட். அப்ப 2021னா எவ்வளவு இயர்ஸ் ஆயிருக்கு? 100 years. 100 இயர்ஸ். புரியுதா? நானு இந்த புக்ல தப்பா கொடுத்துருக்காங்களா? பிறந்த நாள்னு தப்பா தான் இருக்கு. நினைவு தினம் தானே இது. அப்ப நினைவு தினம் வஉசி கேட்பார். வஉசிக்கு நவம்பர் 18 19 நவம்பர் 18 என்ன தினம்? தியாகிகள் தினம். புரியுதா? பாரதியாருடைய நினைவு தினம் வந்து மகாகவி தினம்னு சொல்றாங்க. வஉசியோடைய நினைவு தினம் வந்து தியாகிகள் தினம். பகத்சிங்கோடைய நினைவு தினம் எப்ப? March 23. மார்ச் 23. என்ன தினம்? மார்ச் 23 என்ன தினம்? அதுவும் தியாகிகள் தினம் தானங்க. காந்தியோட நினைவு தினம் எப்ப? January 30. அது என்ன தினம்? அதுவும் தியாகிகள் தினம் தான். தியாகிகள் தினம். ஆமா, மார்ச் 23 தியாகிகள் தினம். ஜனவரி 30 வந்து தியாகிகள் தினம். நவம்பர் 18 தியாகிகள் தினம். மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்ப? 25. ஜனவரி 25. வேற ஏதாவது டேட் இது இருக்கா? Thursday. Voters Day. ஏன்? கமிஷன் ஆரம்பிச்சாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. டூரிஸ்ட் டேவும் அப்பதானா? எஸ் சார். ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட்டும், அதாவது ஒரு மாணவனும் ஒரு மாணவி, ஒரு கேர்ளும் ஒரு பாயும் செலக்ட் பண்ணுவாங்களாம் பாரதி இளம் கவிஞர் விருதுக்கு. 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தருவாங்களாம். செப்டம்பர் 11 அப்ப தராங்க.
அடுத்து நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்ப தொடங்குனாங்க? 1857. 1857. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுடைய மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1966. 1966. அண்ணா யூனிவர்சிட்டி 1978 செப்டம்பர் 4. பாரதியார் யூனிவர்சிட்டி 82. நாள் ஏன் 1982? Years of birth and Okay. Years of birth. எங்க தொடங்குனாங்க? பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். பாரதிதாசன் திருச்சி அது எப்ப? 1982. அன்னை தெரசா 84. எங்க? கொடைக்கானல். Kodaikanal. அழகப்பா 1985. எங்கே? காரைக்குடி. காரைக்குடி. மனோன்மணியம் 1990. எங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி. பெரியார் பல்கலைக்கழகம் 1997. எங்கே? சேலம். 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 அதெல்லாம் முதல் ஆளா ரிப்ளை பண்ணாங்க. அம்பேத்கர் யூனிவர்சிட்டி சென்னையா சார்? இயர் Year. 1997. எங்கு? சென்னையா சார்? சென்னையா சாரா இல்ல சென்னையா? சென்னை தான் சார். சென்னை தான். சென்னை தான். 1997 மெட்ராஸ் பெருங்குடி. பெருங்குடி இப்போ ரீசெண்டாக இருக்கோ பார்த்தோமா இல்லையா? எதுலையோ படிப்போம். சரி இருக்கட்டும். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு டிஎன்ஓயு 2002. 2002 எங்க இருக்கு? சென்னை தானா? ஓகே. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர். எந்த வருஷம்? 2002. 2002. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எப்ப தெரியல. தமிழ்நாடு 2008. ஆசிரியர் கல்வி 2008. டீச்சர்னு என்ன படிச்சிருக்கும்? டீச்சர் ஆகணும்னு என்ன படிச்சிருக்கணும்னா
B8. B8 இது எந்த வருஷம் இந்த யூனிவர்சிட்டி? 2008. என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? B.Ed 8. 8. ஞாபகம் வச்சுக்கலாமா? Sir. தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி எப்பங்க? Two 2013. 2013 12 13 sir. 13 தான் சொன்னாங்களா? 13 வந்து மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. Okay sir. தமிழ்ல இசையோட சேர்ந்து என்னென்ன வரும்? 3 இயல்கள். 3 இசை நாடகம். இயல் இசை நாடகமா? அப்ப அந்த இயல் இசை நாடகம் 3 இருக்கா? அப்ப 2013 ஞாபகம் வச்சுக்கலாமா? அதுல ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க, அதனால 13. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி 2012. Sir இது எங்க sir இருக்கு? நான் சொன்னேங்க, இதுல இல்ல. இல்ல sir இது எந்த பிளேஸ்ல இருக்கு? எது எந்த பிளேஸ்ல இருக்கு? Fisheries University. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம். Okay sir. ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் எங்க இருக்கு? சென்னை. சென்னை. குரூப் 4ல பார்க்கலையா? ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கு அசிஸ்டன்ட் வந்து வேக்கன்ட் இருந்தாங்க, லெவல் 16. அதெல்லாம் பார்க்கலையா? லெவல் 16ல வச்சிருந்திருப்பாங்க அசிஸ்டன்ட். ஆனா வந்து கொஞ்சம் கஷ்டமானது, டைப்பிங்கே தெரியணும், அவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், டைப்பிஸ்டாகவும் இருக்கணும், அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால தான் லெவல் 16. நாகப்பட்டினம். இது மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து சென்னை. தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன். சென்னை சார். எப்போ தொடங்கினாங்க? 2005. 2005. அப்ப ஸ்கூல் காலேஜ் அந்த 5 நாளுமே ஸ்போர்ட்ஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைவ் டேஸ்மே ஸ்போர்ட்ஸ். அதுதான் 2005 எடுத்துக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. 1929. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? சிவன் ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926. 26 or 25? 5. அப்ப 26 இல்லையா? புக்ஸ்ல 26 தானே இருக்கு. 26 25?
26 தான் சார். 26. ஓகே, ஆக்ட் தான் வந்து 25. 1926. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? வேலூர். வேலூர். திருவள்ளுவர் கையில என்ன வச்சிருப்பாரு? புக்கு. அணி. வேல் வச்சிருப்பாரா? எழுத்தாணி வச்சிருப்பாரு. நம்ம வேணா வேல் வச்சுக்கலாம் திருவள்ளுவருக்கு. ஓகேவா? சார் ஷார்ட்கட்டுக்கு சொன்னேன் சார். அதாங்க நானும் ஷார்ட்கட்டுக்காக தான் வந்தேன். அன்பழகன் திட்டம் எங்க? அது வேலூர் காட்பாடி சார். அது வேலூர் காட்பாடியா? அன்புன்னு சொன்னோமா, லவ்வா, பிப்ரவரியா, அம்பு விடுவாங்களா? நம்ம அதுக்கு பதிலா வேல் விட்டுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது என்ன பண்ணும்? நமக்கு நாமே திட்டம் எங்க தொடங்குனாங்க? கண்டுபிடிச்சீங்களா? நம்ம கூகுள் மனிதனுக்கு தெரியல. நமக்கு நாமே திட்டம் 1997 1998 7. எங்க தொடங்குனாங்க? சேலமா சார்? சேலம்லையா? அண்ணாமரம் மனுஷ திட்டம் சேலம்லையா தொடங்குனாங்க? ஃபர்ஸ்ட் தொடங்குனதுங்க, இப்ப தொடங்குனது கிடையாதுங்க. 1997ல. தெரியலையா? சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் எப்ப தொடங்குனாங்கன்னா 1992லயா? வேற ஏதாவது யூனிவர்சிட்டி இருக்கா? கவர்மெண்டோடது. அக்ரி யூனிவர்சிட்டி 1971. காமராஜ் யூனிவர்சிட்டி. அது சொல்லியாச்சு. மெடிக்கல் யூனிவர்சிட்டி. எப்ப தொடங்குனாங்க? எப்ப தொடங்குனாங்க? எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அவர் ரிலேட்டடா தான் இருக்கும். 1987. 1980 தான் சார். ஏன் இந்த வருஷம்? அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை. கிண்டி சென்னை.
கலைஞர் யூனிவர்சிட்டியா தொடங்கிட்டாங்களா? இல்ல கும்பகோணத்துல தான் தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டில இருந்து பிரிச்சு? தாசி. எங்க? தாசன், பாரதிதாசனுடைய யூனிவர்சிட்டிய திருச்சி, அதை பிரிச்சு கும்பகோணம்ல கலைஞர் யூனிவர்சிட்டி தொடங்க போறாங்க. சயின்ஸ் சிட்டி 1998 ஐடி டிபார்ட்மெண்ட் எப்ப தொடங்கினாங்க தமிழ்நாட்டுல? 1998. சயின்ஸ் சிட்டியும் வந்து 1998 உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கியிருக்காங்க. மீதி எல்லாம் அதெல்லாம் எதுவும் வேணாங்க. தமிழ்நாடு அரசு அறிவியல் தொழில்நுட்ப மையம், மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம், அதெல்லாம் எனக்கு நம்ம ரொம்ப டெப்தாலாம் போவேன்னா, நான் முதல்வன் March 1, 2022 சென்னையில தொடங்குனது. வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு ஏஐ சாட்பாட் ஒன்று ஹெல்ப் பண்ணும். என்ன ஏஐ இல்லையா? அதுல நம்ம எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோம். இதுக்குள்ள நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உள்ள இருக்கும், மெர்ஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. கல்லூரி கனவு, நம்ம ஹையர் ஸ்டடீஸ் வந்து எங்க படிக்கலாம் அப்படின்னு அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. உயர்வுக்கு படி அப்படிங்கிறது நம்ம டிராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு திரும்ப சேர்த்துறது. மொழி பயிற்சி, அது போக இன்னும் நிறைய இருக்குல்ல. நம்மளுடைய டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அது ஸ்கீம் பேர் என்னது? நான் முதல்வன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முதல்வன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடக்கும். சைக்காலஜி, ஆப்டிடியூட், சயின்ஸ் இது ரிலேட்டடா எக்ஸாம் நடக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. அது இப்ப நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போயிருக்காங்களாம். அதுக்கப்புறம் திறன் பயிற்சி, ஸ்கவுட்டா திறன் மேம்பாட்டுக்காக நான் முதல்வன் ஒலிம்பியாட் February 20, 2024 தொடங்கியிருக்காங்க. லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில தொடங்கியிருக்காங்க சென்னையில. 6th to 9th எக்ஸாம் வைப்பாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஊக்கத்தொகை நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதுல கிளியர் பண்ணோம் அப்படின்னா பிலிமினரி மாதிரி, அப்ப அதுல கிளியர் பண்ணோம்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி 10 monthsக்கு 7500 வந்து கொடுப்பாங்க. 75,000 ரூபாய் 10 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிலிமினரி கிளியர் பண்ணிட்டோம்னா எவ்வளவு கொடுப்பாங்க? 5,000. 25,000. மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம்னா 50,000 interview card. 50,000 வந்து கொடுப்பாங்க. இப்ப இதுக்குன்னு தனியா வெப்சைட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு எப்ப? 2019. 2019. சாஹூன் போர்ட்டல் 2019. ஸ்வயம் பிரபா 2017. இ பாத்சாலா Pathshala 2017 sir. 2017. தீக்ஷா போர்ட்டல் 2017. நிஷ்தா 19 sir. ஒன் கிளாஸ் ஒன் டிவி சேனல் ப்ரோக்ராம் 2022 February 1. 2022 February 1. இ வித்யா 2020. பிரகதி 14. உடான் திட்டம் AA 2014.
உடன் சிங்கிள் டி 2016 அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? दे देश नौकरी उदय देश का आम नागरिक குமரன் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2006 2006. என்சிஆர்டி எப்போ தொடங்கினாங்க? 1961, 1961. சிபிஎஸ்இ 1962 62, 62. எஸ்சிஆர்டி 1970, 1970. Okay. National Scheme of Incentive to Girls for Secondary Education. செகண்டரி எஜுகேஷனுக்காக இன்சென்டிவ் கொடுக்குறது இந்த வருஷம் 2008. கேஜிபிவி 2004 2004. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல். எலிமெண்ட்ரி லெவலில் 2003, 2003. ராதாகிருஷ்ணன் கமிட்டி 48, யூஜிசி 3, 53. 53. ராதாகிருஷ்ணன் கமிட்டி 1948. யாஷ்பால் கமிட்டி 2009. இது ரெண்டும் எந்த நோக்கத்துக்காக அமைச்சாங்க? हायर உயர்கல்வி. sir. உயர்கல்விக்காக. லக்ஷ்மண சுவாமி கமிட்டி 1952. எந்த நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டது? இடைநிலை கல்வி. இடைநிற்றல். இல்லை கல்வி. 11 ஆண்டு கல்வி முறையை பரிந்துரைத்த குழு எது? லக்ஷ்மண சுவாமி 5+3+3. ஓகே. 10th +2+3 ரெக்கமெண்ட் பண்ணது? கோத்தாரி கோத்தாரி கமிஷன். 1964. 1986. தேசிய கல்விக் கொள்கை 6000க்காக அமைக்கப்பட்ட குழு? ஆச்சாரியா ராமமூர்த்தி ஆச்சாரிய ராமமூர்த்தி. எந்த வருஷம்? 1990. 1990. எழுத்தறிவு திட்டம் 1988. அந்த திட்டத்தை 6000க்காக அமைக்கப்பட்ட குழு? Arun Ghosh, 1993, 1993. தேசிய கல்வி முறையை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி? கோத்தாரி ஓகே. புதிய கல்விக் கொள்கையை ரெக்கமெண்ட் பண்ண குழு கமிட்டிஸ்? TSR Subramanian, SRS. Kasturi Rangan, கஸ்தூரி ரங்கன் சுப்பிரமணியமோ கஸ்தூரி ரங்கன். சுப்பிரமணியம் எப்ப? 2015. என்ன சொல்லியிருந்திருப்பாரு அதுல? எவ்வளவு ஜிடிபி? 6%, 6%. 6%. கஸ்தூரி ரங்கன் எந்த வருஷம்? 2017. 2017. ஆபரேஷன் பிளாக் போர்ட் 87, 1987. 1987. ஃபைவ் பிளஸ் 3+3+4 எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது? Kasturi Rangan, கஸ்தூரி ரங்கன் புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையுடைய 3 இலக்குகள் இது. 2030க்குள்ள 100% ஆக்கணும் அங்கன்வாடியில இருந்து மேல்நிலை பள்ளிக்கு. அப்புறம் 2035ல உயர்கல்வியில மொத்த சேர்க்கை விதத்துல 50% ஆக்கணும். அப்புறம் இடைநிறுத்தல 2 கோடி குழந்தைகளை வந்து மீண்டும் பள்ளிக்கு சேர்க்கணும். ஓகே. 2030க்குள்ள மேல்நிலை கல்வி, அங்கன்வாடியில இருந்து மேல்நிலை கல்வி வரைக்கும் 100%, 35, 50 வரணும். அதுக்கப்புறம் டிராப் அவுட் ஆனதுல 2 கோடி குழந்தைங்களை மறுபடியும் பள்ளிக்கு கூட்டிட்டு வரணும். சவுத் சைடோ நீங்க? திருநெல்வேலி எந்த ஏஜ் வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க? வரைக்கும் 18 வயசா 14 வயசா?
4 வயசு சார். 18 சொல்லியிருப்பாங்க. 18 வயசு வரைக்கும் சார். கல்விக் கொள்கையில 14 இல்லையா? 14 சார். படி 14 14 வரைக்கும் கட்டாய கல்விக் கொள்கை தான் சொல்லியிருந்திருப்பாங்க. எந்த படிப்பு இனிமேல் கிடையாது அப்படின்னு அறிவிச்சாங்க? எம்ஃபில். எம்ஃபில் வந்து கிடையாதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு கல்விக் கொள்கைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? கொள்கை இருமொழி கொள்கை. ஓகே, அது மும்மொழி, இது இருமொழி. அங்க வந்து 10th +1 எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்க 3rd எக்ஸாம், 5th எக்ஸாம், 8th 10th 12th எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆல் பாஸ் இங்க 8th வரைக்கும். மாநில கல்விக் கொள்கையில ஆல் பாஸ். இங்க வந்து ஆல் பாஸ் கிடையாது. 3rd 5th 8th கண்டிப்பா எக்ஸாம் எழுதணும். ஃபெயில் ஆனா மறுபடியும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும், திரும்ப எழுதணும். இருமொழி கொள்கைங்கிறது என்னென்ன மொழிகள் வச்சிருக்காங்க? தமிழ், இங்கிலீஷ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன மும்மொழி கல்விக் கொள்கையில? மதர் லாங்குவேஜ், இங்கிலீஷ், இங்கிலீஷ், லாங்குவேஜ். ஆப்ஷனல் லாங்குவேஜ். விருப்ப பாடம். Optional. விருப்ப பாடம். ஃபர்ஸ்ட் வந்து தாய்மொழி, 2வது வந்து ஆங்கிலம் கம்பல்சரி, 3வது நம்மளுடைய ஆப்ஷனல் லாங்குவேஜ். மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு கேட்டு இருந்திருப்பாங்க. இங்க பொது பட்டியல தான் நீடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எந்த வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துவாங்க தமிழ்நாட்டுல? 5 வயசு 5 வரைக்கும். 5 years. 5ல. அங்க 6. 6. கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி என்ட்ரன்ஸ் வைப்போம் அப்படின்னு சொன்னது எந்த கல்விக் கொள்கை? மாநிலமா தேசியம்? தேசிய கல்விக் கொள்கை. தேசிய யாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பா? NTA, டிஏனா நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. நீட் எக்ஸாம் யாரு நடத்துறா, செலக்ட் பண்றோம்? என்டிஏ தான். அந்த நீட் எக்ஸாமுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த வருஷம். யாருடைய தலைமையில? அங்க சென்ட்ரல்ல. நீட் எக்ஸாமுக்கு நான் கேக்குறேங்க, எக்ஸாமை வந்து சீர்திருத்தது. நான் கேட்கறது நீட்டோடைய தாக்கம், நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமாங்கிற கான்ட்ரவர்சி எல்லாம் கிடையாது. நீட் எக்ஸாம்ல சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக. ராதாகிருஷ்ணனா? ராதாகிருஷ்ணன் கமிட்டி. தாய்மொழி கல்வி எந்த வருஷம் வரைக்கும், எந்த கிளாஸ் வரைக்கும்? 8th வரைக்கும். அதுக்கு முன்னாடி 5th வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. 8th வரைக்கும் நீட்டிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் பகல் பொழுதுல கைத்தொழில் கற்றல், வாழ்க்கைக்கு தேவையான தொழில் கற்றல், விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஈடுபடுறதுக்கு என்ன தொடங்கணும்னு சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்? பாலபவன் சார். பாலபன். அதே கிராம பஞ்சாயத்துக்குள்ள இதே மாதிரி ஒண்ணு இருக்கும் சபை. என்ன சபை? பாலர் சபைக்கெல்லாம் பாலர் சபைன்னு தொடங்கியிருப்பாங்க. தொலைக்கல்வி எப்ப இருந்து? 6th இருந்து. அவங்க வந்து குரூப் சூஸ் பண்ணலாம். எந்த கிளாஸ்ல இருந்து? 9th இருந்து. 9th இருந்து. ஜிடிபி எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணணும்னு சொன்னாங்க? 6%. 6%. ஆசிரியர்களுடைய குறைந்தபட்ச கல்வி தகுதி என்னவா இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த கல்விக் கொள்கையில? 4 years B.Ed படிச்சிருக்கணும். 4 years வந்து பிஎட் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கணும். காலை உணவு எந்த கிளாஸ் வரைக்கும்? 5th வரை. அங்க மிட் டே மீல் ஸ்கீம் எந்த கிளாஸ் வரைக்கும்? 8th சார். 8th வரைக்கும். என்எல்எம் திட்டம் எந்த வருஷம்? 1988. என்ன இலக்கு வச்சிருந்தாங்க?
35 35க்குள்ள 15 to 35 திருப்படாது. இருக்கிறவங்களுக்கு கல்வி வளம் கவுண்ட் எண்ணிக்கை 80 million. 80 மில்லியன். நம்ம சிறப்பாக செயல்படுத்தணும். 80% வந்து எழுத்தறிவு லிட்ரேசி வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் வந்து பாராட்டி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. நோமா லிட்ரேசி பிரைஸ் 199. நோமா லிட்ரேசி பிரைஸா எந்த வருஷம் 199 லிட்ரேசி டே எப்ப? லிட்ரேசி டே செப்டம்பர் 8. 8 sir. நோமா லிட்ரேசின்னு என்னது? அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2001 சென்சஸ் படி பெண்களுடைய எழுத்தறிவு 50% கம்மியா இருக்கிற மாவட்டங்கள்ல செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்னது? SBM சமாச்சார SBM சார். எஸ்பிஎம்னா ஸ்வச் பாரத் மிஷன். அக்சர் பாரத் மிஷன். அக்சர் பாரத் மிஷன். ரூல்ஸா எப்ப? 2013. 2013. முஷா 2013. ஹீரோயின் ஆஃப் குயிட் இந்தியா மூமெண்ட் யாருங்க? அங்க போன எப்படி சஃபரி ஆசப்பள்ளி. யாரு? அருணா அசுத்தல். அருணா சஃபல்யா என்ன பண்ணாங்க? கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் யாரு? யாரு? அவங்க தான் கிராண்ட் சார். ஓல்டு லேடி ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட். ஓகே. சீக்ரெட் காங்கிரஸ் ரேடியோ நடத்தினது யார்? உஷா மேத்தா. எங்க? சிங்கப்பூரா? பாம்பே. வேவ்ஸ் மாநாடு 2025 எங்க நடந்துச்சு? வேவ்ஸ் கான்க்ளேவ் ஆரஞ்சு எக்கனாமிக்ல. மும்பையா? மும்பை. இடைநிலை கல்வியில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய கல்வி திட்டம் எந்த வருஷம்? டூ 2009. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானோட மெர்ஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. 14 to 18 வரைக்கும் 9th to 12th மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன கல்வி. சமக்ரா சிக்ஷா 2018 தெரியும். ராணி லக்ஷ்மிபாய் ஆத்ம ரக்ஷா பிரசிக்ஷான் அப்படிங்கிற திட்டம் எந்த திட்டத்துக்கு கீழே வரும்? சமக்ரா சிக்ஷன். சமக்ரா சிக்ஷா 2.0 எப்ப தொடங்குனாங்க? 2021 ஏப்ரல் 1. நம்ம ஷேயாஸ் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற திட்டம் 2019. 2019 என்ன பண்ணுவாங்க இதுல?
ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட். என்னென்ன மினிஸ்ட்ரி எல்லாம் வரும்? மத்திய மனிதவள மேம்பாடு, தொழிலாளர் வேலைவாய்ப்பு, இன்னொன்னு திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் சார். திறன் மேம்பாடு. ஓகே. மத்திய மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட், தொழிலாளர், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அது பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ். January 22, 2015. இல்ல, மினிஸ்ட்ரி. அமைச்சகம். Child and என்னென்ன Women அமைச்சகம்? ஓகே. என்னென்ன மினிஸ்ட்ரிங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ். ஹெல்த் வெல்ஃபேர் வரும் சார். அப்புறம் சைல்டு எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன். அவ்வளோதான். இதே எக்ஸாமில் கேட்டிருந்திருப்பாங்க. இல்லிட்ரேசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லோவாக தான் போகணும். முடிச்சிடலாமா?